தீபாவளி மாதிரி பண்டிகை காலகட்டங்கள்ல நம்ம விரும்பி சாப்பிட்ற இனிப்பு பலகாரங்கள்ல இந்த சோன் பப்பளியும் கண்டிப்பா இருக்கும். நம்ம சின்ன வயசுல கடைகள்ல இதை அதிகமா வாங்கி சாப்பிட்டுருப்போம். இந்த சோன் பப்பளியை எங்க பாட்டி எங்க வீட்லயே சுலபமா செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப சோன் பப்பளி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திடலாம். நாங்க சோன் பப்பளி செய்யறதுக்காக 1/2 கிலோ கல்கண்டை பயன்படுத்திக்கிட்டோம். கல்கண்டுக்கு பதிலா சர்க்கரையை கூட பயன்படுத்தலாம். 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 1 எலுமிச்சை பழம், 2 ஸ்பூன் நெய். இப்ப சோன் பப்பளியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட பொட்டுக்கடலையை இப்ப அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொட்டுக்கடலையும் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்ச பொட்டுக்கடலைய நெய் ஊத்தி வறுக்க போறோம். சட்டியில கொஞ்சம் நெய் ஊத்தி நம்ம அரைச்சு எடுத்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பொட்டுக்கடலை மாவை இறக்கிடலாம். இப்ப சோன் பப்பளிக்காக பாவை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கிட்ட கல்கண்டை சேர்த்துக்கலாம். இப்ப 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாவை தயார் பண்ணும்போது கிண்டவோ ஆத்தவோ கூடாது. அந்த மாதிரி செய்யறதால பாவு சர்க்கரையா மாறிடும். சர்க்கரை பாவு தீஞ்சு போகாம இருக்க கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அம்மிக்கல்லு மேலதான் பாவு ஊத்தி சோன் பப்பளியை செய்ய போறோம். பாவு அம்மியோட ஒட்டாம இருக்க கொஞ்சம் அம்மிக்கல்லு மேல நெய்யை தடவிக்கலாம். பாவு சரியான பதம் வர வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியான பதம் வந்துருச்சான்னு இந்த மாதிரி தண்ணியில விட்டு கூட பார்த்துக்கலாம். தண்ணியில விட்ட பிறகு பாவு இந்த மாதிரி உருண்டையா வந்ததுன்னா சரியான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாவோட நிறம் தேன் மாதிரி மாறினதும் இறக்கிடலாம். இப்ப பாவை நம்ம நெய் தொடவி வச்சிருக்க அம்மிக்கல்லு மேல ஊத்தி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பாவோட சூடு ஆறிடுச்சுன்னா சோன் பப்பளியை செய்ய முடியாது. பாவு சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடலாம். பத்து தடவை இந்த மாதிரி இழுத்ததும் நம்ம வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்து பெரட்டி மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சிடலாம். பாவு நல்லா இழுக்க இழுக்க தான் மெல்லிசான பதத்துக்கு வரும். அப்பதான் சோன் பப்பளி பார்க்கறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். சூடு ஆறி போயிடுச்சுன்னா வேகமா இழுக்க முடியாது. சூடா இருக்கும் போதே பாவை இந்த மாதிரி நிறைய வாட்டி இழுத்துக்கிட்டே இருக்கணும்.
இதுல முந்திரி பருப்போ பிஸ்தா பருப்போ சேர்த்தா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சுவையான சோன் பப்படி இப்ப தயாராயிடுச்சு. வீட்டில் கிடைக்கிற ஒரு சில பொருட்களை வச்சே இந்த சோன் பப்படியை வீட்லயே தயார் பண்ணலாம்.